4ஆம் அதிகாரம் பக்தி யோகம். உண்மையோடும் உணர்வோடும் வழிபடுவாய் இறைவனையே. அருவமான இறைவனை நீ உன் ஆன்மாவில் தினம் உணர்வாயே. உண்மையான பக்தியுடன் வழிபடுவோம் இறைவனையே. அன்பான உள்மனதுடனும் ஆன்மீக உயர்பலனுடனும் அறிவாலும் உணர்ந்தென்னை ஆராதனையும் செய்திடுவாய். நேசிப்பேன் பக்தனையே, அளிப்பேன் தரிசனம் அவனுக்கே. மன தூய்மை உள்ளவனும் நிச்சயம் பெறுவான் என் காட்சி. பக்தியால் என்னை அறிந்தோனை நித்தமும் நானும் நடத்திடுவேன். என் வாக்கை அவன் அறிவதனால் என் பின்னடப்பான் என் பக்தன். என்னை அறிந்தே என் பக்தன் தன் நிலை அறிந்து வாழ்ந்திடுவான். அவனை நானும் அறிந்ததனால் தவறி நடக்க விடுவதில்லை. பக்திக்கு உகந்து நாம் வாழ்வோம், பரமனுக்கு உகந்தோராய் நாமாவோ. இறை நாமம் நம்மில் நிலை நிற்க அவனுக்கு உகந்து நாம் வாழ்வோம். ஐயனின் சித்தமும் அறிந்திட்ட நாம் அதன்படி அனுதினம் வாழ்ந்திருப்போம். குருவென்று என்னை கூறுகின்றீர், ஆண்டவன் என்றென்னை அழைக்கின்றீர். உண்மை அறிந்தே உரைத்திட்டீர், என் சீடராய் என்றும் நிலைத்திருப்பீர். சீடர்கள் தம்முள் சோதரராவார், பக்தியால் ஒன்றாய் இணைந்து நிற்பார், இணைந்து நிற்பார், இணைந்து நிற்பார். ஆண்டவன் விருப்பம் நன்கறிந்து அதன்படி ஒன்றாய் வாழ்ந்திருப்போம். பக்திக்கு ஏற்ப ஒற்றுமையாய் பரமன் பிள்ளையாய் இணைந்திருப்போம். தினமும் உன்னிடம் வேண்டிடவே சொல்லித்தாராய் ஜெபம் ஒன்றை என்றே வேண்டிய சீடருமே ஐயனை பணிந்து வேண்டி நிற்க அருள் கொண்டு ஐயனும் அவர்களுக்கு உரைத்தானே ஓர் நல்வாக்கு. ஊர் மெச்ச வேண்டி பல வார்த்தை உரைக்க வேண்டாம் ஜெபமென்று மனதின் கதவை மெல்ல மூடி மௌனமாய் நீயும் வேண்டிடுவாய். தளர்ச்சிக்கு இடமும் இல்லாமல் முழுவதும் நம்பி வேண்டிடுவாய். நம்பினோர் நிச்சயம் அடைந்திடுவார்,
நம்பிக்கை கொண்டு ஜெபிப்பதினால் என் சொல் உங்களில் நிலைத்திருக்க வேண்டியபடியே நீ பெறுவாய். எல்லா செயலிலும் ஜெபம் செய்து இறைவனுக்கு தினம் நன்றி கூறு. பிரார்த்தனை ஒன்றே என்றும் வழி, பக்தியில் நீயும் நிலைத்திருக்க. வேண்டுதல் எதை நீ செய்திடினும் அடைவோம் நிச்சயம் என நம்பு. கேட்டது கிடைத்திடும் மகிழ்ச்சியிலே என் ஆனந்தம் அடைவாய் மிக அதிகம். இறைவனில் எப்போதும் களி கூறு, என்னுள் ஆனந்தம் கொண்டாடு. ஆடி பாடி ஆண்டவனை அனுதினம் நீயும் கொண்டாடு. பக்திக்கு இலக்கணம் வகுப்போனாய் அன்பால் பக்தியை வெளிப்படுத்து. ஆன்மீக பலன் நீ அடைந்திடவே அவசியம் தேவை பக்தி வழி. துன்பம் சுமந்து தவிக்காமல் என்னிடம் வந்து இளைப்பாறு. என் போதனையை கை கொண்டால் என்றும் பெறுவாய் நீ அமைதி. என்னில் கிடைக்கும் மனமகிழ்ச்சி என்றும் உன்னில் நிலைத்திருக்கும். ஏதும் பறிக்காய் என் அமைதி என்றும் உன்னுடன் தினமிருக்கும். பக்தியில் கிடைக்கும் ஆனந்தம் சொற்களால் கூற இயலாது. பக்தியால் பரவசம் கொண்ட நங்கை பாத பூஜை செய்திடவே உயர் வாசனை திரவியம் ஊற்றியவன் திருவடி தன்னை விழிநீரால் கழுவிய அவள் தன் தலைமுடியால் துடைத்து திருவடி சேவித்தாள். அருகில் இருந்த பண்டிதரும் ஆயேன் இந்த வீண் விரயம் என்று அவளை கண்டிக்க இறைவனே கூறினான் கையமர்த்தி.
தன்னால் செய்ய முடிந்தபடி பக்தியால் என்னை சேவித்தாள். பணமும் பக்தியும் ஒரு சேர பாரில் வழிபட முடியாது. இறைவனுக்கென்று இழப்பதற்கு எதுவும் தடையாயிருப்பதில்லை. பக்தியின் தன்மை இதுவென்று நிச்சயம் நீங்களும் அறிவீரே. இறைவனை செல்வமாயிருந்து விட்டால் என்றும் வறியவராவதில்லை. காசு மட்டுமே கடவுள் என்று பொருளை தினமும் சேர்ப்பவர்க்கு பக்தியின் வழியும் தெரியாது. பரமனின் ரகசியம் புரியாது. பக்தியில் கிடைக்கும் மனநிறைவு காசு பணத்தில் கிடைக்காது. கோபம் கொண்ட மனதுடனே வேண்டுதல் செய்ய இயலாது. பிறரின் பிழையை மன்னித்து பிறகு வேண்டுதல் செய்துவிடு. பிறர் பிழையை நீ மன்னித்தால் உன் பிழை இறைவனும் மன்னிப்பான். ஒருவரை ஒருவர் மன்னித்து எந்த அன்பை உணருங்கள். பிறரின் பக்தியை இகழாமல் இணைந்து இறைவனை போற்றுங்கள். எம்பெருமானால் நம் பாவம் இறைவன் தானும் மன்னித்தான். அதுபோல் நாமும் பிறர் பாவம் அன்பா என்றும் மன்னிப்போம். பக்தி தந்திடும் அன்பதனா இறைவனை நாமும் வழிபடுவோம். இறைவனை நாமும் வழிபடுவோம். அமைதி தருவே நான் உனக்கு அவனியும் தராத அளவிற்கு. துன்பம் உண்டு உலகினிலே துவண்டிட வேண்டாம் அது கண்டு. அமைதி அளித்து அனுதினமும் நானும் காப்பேன் அருள் கொண்டு. புத்திக்கு எட்டா என் அமைதி பக்தன் அறிவான் இது உறுதி. இறைவன் அருளும் நல்லமைதி என்றும் நம்மை காக்கட்டும். சொல்லையும் சிந்தையும் தான் கடந்து நம்மில் நிலைக்கும் அவன் அமைதி. பக்தி நெறியில் நாம் நின்று நம்பினாலும் முன்னேறி ஆன்மீகத்தின் பலம் கொண்டு அன்பின் வழியில் நடந்திடுவோம். அன்பின் வழியில் நடந்திடுவோம். அன்பின் வழியில் நடந்திடுவோம். இத்துடன் பக்தி யோகம் என்ற 4ஆம் அதிகாரம் நிறைவுற்றது.